வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம இந்த சிகரம் தொட்ட சினிமாவில் பேச போற படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோகர் பிக்சர்ஸ் சார்பாக எஸ் சோமசுந்தரம் அவர்கள் தயாரிப்பில் எல்வி பிரசாத் அவர்கள் இயக்கத்தில் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் கதைவசனத்தில் நடிகர்களும் சிவாஜி கணேசன், கண்ணாம்பாள், டி.ஆர். ராஜகுமாரி மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்து 1954 ஆண்டு வெளிவந்து மார்ச் மாதம் 3ஆம் தேதி வெளிவந்த திரைப்படம் தான் மனோகரா. மனோகரா என்று சொன்ன உடனேயே அனைவருக்கும் முதலில் வருவது கலைஞர் எழுதிய அற்புதமான அந்த ஒரு வார்த்தை வசனம் தான். என்னன்னா, பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு மனோகரா, பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா அப்படின்னு கண்ணாம்பா சொல்ற அந்த வசனம் இன்றளவும் அனைவராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் விடுதலை. எங்கே தாயே உத்தரவு? உத்தரவு கொடுங்கள். தெரியாமல் ஆக்கி விடுகிறேன் இவர்களை. என் அருமை செல்வமே, உன் தந்தையின் நன்மைக்காகத்தான் உன் வீரக்கரங்களை கட்டி போட்டேன். மனோகரா, பொறுத்தது போதும், பொங்கி எழு. என் முதல்வரே, தாயின் நாளை கிடைத்து விட்டது. அம்மா புறப்படு. அம்மா, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, இதுக்கு முக்கியமா 3 பேரை தான் காரணம் சொல்றாங்க. யார் யாருனாக்கா, முதலில் கதைவசனகர்த்தா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய அந்த கதையும் அவர்கள் எழுதிய அந்த வசனங்களும் அனைவராலும் பாராட்டப்பட்டது, போற்றப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதேபோல் அந்த படத்தில் புருஷோத்தம மகாராஜாவின் மனைவியாக நடிக்கும் கண்ணாம்பா அவர்கள் பத்மாவதி கேரக்டர்ல, அவர்களுடைய நடிப்பும் அவர்களுடைய தமிழ் உச்சரிப்பும் அனைவரையும் சந்தோஷப்படுத்தியது. அடுத்தபடியாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பொங்கியும் காட்சிகள் அனைத்தும் பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்களையே பொங்கிய செய்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்து, சிறப்பான வசனத்தை பேசி படத்திற்கு மேலும் மேலும் மெருகூட்டியவர்கள் இவர்கள் மூவர். எல்வி பிரசாத் அவர்களின் இயக்கத்தில் இந்த படம் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முதலில் நாடகமாக அரங்கேறிய போது அதை பம்மல் கே சம்பந்த முதலியார் அவர்கள் தான் எழுதினார்கள். அவர்களுடைய கதையைத்தான் அப்படியே படமாக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு இந்த படத்திற்கு கலைஞரை வசனம் எழுத அழைத்த போது இந்த கதையில் சில மாற்றங்களை செய்து கற்பனை வளத்தை ஓடவிட்டு மிகவும் சிறப்பான முறையிலே கதையை உருவாக்கி, அதற்கேற்றாற்போல் காட்சிகளுக்கேற்றாற்போல் வசனங்களை உருவாக்கி, இறுதிக்கட்ட காட்சிகளே அதிகப்படியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை உருவாக்கும் அளவிற்கான வசனங்களை கொடுத்து படத்தை மிக சிறப்பாக மாற்றினார்கள். மனோகரா, உன்னை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள், தயவு செய்து. அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். என் கட்டளையை தெரிந்து கொண்டிருப்பாய். நீ கட்டளையா இது? கரை காண முடியாத ஆசை. பொன்னும் மணியும் மின்மயிரமும் கூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் புலவி கொஞ்சி தந்தத்தாலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே, என் விழி நிறைந்தவனே, வீர வழிவந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியார் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? சம்பந்த முதலியார் அவர்கள் நடத்திய நாடகத்தின் பெயரும் மனோகரா தான். அதே பெயரிலேயே இது படமாக்கப்பட்டது. இந்த மனோகரா என்ற இந்த படத்திற்கான கதையை என்னவென்று நீங்கள் பார்த்தீர்களேயானால், கேசரிவர்மன் என்பவனும் அவனுடைய மனைவி வசந்த சேனை, இவர்கள் இருவரும்
புருஷோத்தம மகாராஜாவின் முன்னால் நடனமாடி மகிழ்விக்க வருகிறார்கள். இந்த வசந்த சேனையின் அழகையும் அவள் நடனத்தையும் பார்த்து மகிழ்ந்த புருஷோத்தம மன்னன் அவளை தன்னுடனேயே இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறான். அவள் மீது மோகம் கொள்கிறான். அரசனுடைய தொடர்பு கிடைத்துவிட்டது என்பதற்காக இந்த வசந்த சேனை என்ன செய்கிறாள்? தன் கணவன் கேசரிவர்மனை பாலில் விஷம் கலந்து சாகடித்து விடுகிறாள். மாண்டுவிட்ட கேசரிவர்மன் ஆவியாக செல்லும் ஒரு முனிவரின் தயவால் மறைமுகமாக யாருடைய கண்ணுக்கும் தெரியாதவனாக பூமியில் உலா வரும்படி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. வசந்த சேனையை ஏற்றுக்கொண்ட அந்த புருஷோத்தம மன்னனுக்கு ஏற்கனவே பத்மாவதி என்ற மனைவியும் அவர்களுக்கு மனோகரன் என்ற மகனும் இருக்கிறார்கள். இப்படி வசந்த சேனையை அவர் ஏற்றுக்கொண்டதின் கோபத்தை காண்பிப்பதற்காக பத்மாவதி, இனி வசந்த சேனை இருக்கும் வரையில் உங்கள் முகத்தில் நான் விழிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு மகன் மனோகரனோடு அந்தப்புற மாளிகைக்கு சென்று விடுகிறார். இப்படி இருக்கும்போது வசந்த சேனை கர்ப்பமாக இருக்கிறாள். அது கேசரிவர்மனால் ஆன கர்ப்பம். அதை மறைத்து புருஷோத்தமனால் தான் இந்த கர்ப்பம் உண்டானது பொய் கூறி அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார். பிறகு மனோகரனை ஒரு நாட்டின் மீது படையெடுக்க வைக்கிறார்கள். மனோகரன் அந்த நாட்டின் மீது படையெடுத்து அந்த அரியாசனத்தை கைப்பற்றுகிறான். அந்த நாட்டின் இளவரசியான விஜயா என்ற இளவரசியை மணந்து கொள்கிறான். அவளை மனைவியாக்கி கொண்டு அரண்மனைக்கு கொண்டு வருகிறான். இந்த வெற்றியை கொண்டாடுகிறார்கள், வசந்த விழாவாக கொண்டாடுகிறார்கள். அதிலே வசந்த சேனையையும் அவருக்கு மகனையும் மனோகரன் சந்திக்கிறான். வசந்த சேனையின் தவறான விதிகளால் அவளை இவன் தவறாக பேசுகிறான். இதனால் இதை பன்மடங்காக உயர்த்தி புருஷோத்தமனிடம் சொல்லி மனோகரன் அரசவைக்கு வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்ல, அதே மாதிரி புருஷோத்தமனும் மனோகரனை அரசவைக்கு அழைத்து வர செய்கிறான். மகன் மன்னிப்பு கேட்க மறுக்கிறான். ஆகையினால் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள். மனோகரனை அழிக்கச் செல்லும் பொழுது கேசரிவர்மன் மறைவாக இருக்கும் கேசரிவர்மன் வந்து மனோகரனை காப்பாற்றுகிறான். ஓட்டுக்காரியின் உருட்டும் விழியிலே உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வர கொண்டு வாழ்ந்த மரவேந்த பரம்பரையிலே மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவாளரே, குளிர்மலை குளிர்கட்டை என்று கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், மாசற்ற மாணிக்கம், நாட்டுக்குறையா தங்கம், அவர்களை அவதூறு போவது அங்கங்களை பிறந்தறிவேன். இந்த துரோக பேச்சு கும்மை தூண்டிவிட்ட புத்தையின் உடலை துண்டாடுவேன். செய்திருந்தார் போரிலே வலுவிருந்தார் எடுத்துக் கொள்ளுவது வாழை, தடுத்துக் கொள்ளுவது சாவை. தைரியம் இல்லாவிட்டால் தடுக்குக்காரையின் குறுக்கு சிரிப்பிலே நீர் கோடையாகிவிட்டிருந்தார் ஓடிவிடும் இதை விட்டு புறமுதுக காட்டி ஓடும். புறநானூற்றின் பெருமையை மூட வந்த புழுதி காற்றே புறமுதுகு காட்டி ஓடும். கலிங்கத்து சாணியை மறைக்க வந்த காரினுளே கால் பிடரில் ஈடுபட ஓடும். விஜயாவையும் பத்மாவதியையும் சூழ்ச்சியால் வசந்த சேனை கைது செய்து சிறையில் அடைக்கிறார். சிறையிலேயே விஜயாவுக்கு குழந்தை பிறக்கிறது. மனோகரன் மாறு இடத்திலே அரண்மனைக்குள் பூந்து வசந்த சேனையை பற்றி துப்பறிகிறான். இந்த நேரத்தில் வசந்த சேனை உக்கிரசேனன் என்பவன் என்ற அரசனோடு தொடர்பு கொள்கிறார். அந்த அரசன் புருஷோத்தமனுக்கு எதிரி. உக்கிரசேனனை கொண்டு புருஷோத்தமனை அழித்துவிட்டு அந்த நாட்டை கைப்பற்ற வசந்த சேனை திட்டமிடுகிறார். இதை புருஷோத்தமன் தெரிந்து கொள்ளும் வகையில் மாறுவேடத்தில் இருக்கும் மனோகரன் வசந்த சேனையும் உக்கிரசேனனும் தனிமையில் படுக்கையறையில் இருப்பதை புருஷோத்தம மன்னனுக்கு காட்டி வருகிறான். இதனை தெரிந்து கொண்ட மன்னன் வசந்த சேனையை திட்ட வசந்த சேனை ஆட்களை கொண்டு புருஷோத்தமனையும் கைது செய்கிறான். இவன் மாறுவேடத்தில் இருந்தான் என்பதை தெரிந்து கொண்டு மனோகரனை கைது செய்து அரண்மனை அரசவையிலே ஒரு தூணிலே கட்டி வைத்து விடுகிறார்கள். மனோகரனின் குழந்தையை கொண்டு வந்து அரசவையின் முன்னால் வைத்து வெட்டி சாகடிக்க வேண்டும் என்று வசந்த சேனை கட்டளையிடுகிறாள். இதனால் ஆத்திரமடைந்த பத்மாவதி, என் கணவன் முன்னால் இன்னும் அடைகிறான் என்பதற்காகத்தான் நான் இத்தனை காலம் அமைதியாக இருந்தேன்.
இனியும் அமைதியாக இருக்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டு மகனை பார்த்து, மகனை மனோகரா, உன் தந்தையை அழித்தால் இப்போது உன் மகனையும் அழிக்க பார்க்கிறார். இந்த வசந்தசேனை நம் நாட்டிற்கு தேவையற்றவள், இவளை கொன்றுவிடு, பொறுத்தது போதும் பொங்கியெழு மனோகரா என்று அந்த பத்மாவதி கதாபாத்திரத்தில் நடிக்கும் கண்ணாம்பா அவர்கள் சொல்ல, தூணிலே கட்டப்பட்டிருக்கும் விலங்கை உடைத்துக்கொண்டு, தூணை உடைத்துக்கொண்டு மனோகரன் வந்து அனைவரும் சண்டையிட, கேசரிவர்மனும் வந்து சண்டையிட வசந்தசேனை அழிக்கிறார்கள், உக்கிரசேனனை அழிக்கிறார்கள். பிறகு புருஷோத்தமனும் பத்மாவதியும் ஒன்று சேர்கிறார்கள், மனோகரனும் விஜயாவும் ஒன்று சேர்கிறார்கள். இப்படியாக இந்த கதை முடிகிறது. இந்த கதையில் மனோகரனாக சிவாஜி கணேசனும், பத்மாவதியாக கண்ணாம்பாவும், உக்கிரசேனனாக S.A. நடராஜனும், வசந்தசேனையாக T.R. ராஜகுமாரியும் நடித்திருப்பார்கள். இதில் குமாரி கமலாவின் நாட்டியமும் உண்டு. இது 12 பாடல்களை கொண்ட திரைப்படம். 12 பாடல்களும் இது சிறப்பாக அமைந்திருக்கும். படமும் விறுவிறுப்பாகவும் வசனங்களால் உயர்ந்தும் நிற்கும். இந்த படம் மிக பிரம்மாண்ட வெற்றியை பெற்றதற்கு முழுமையான காரணமாக அமைந்தது கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் என்று சொன்னால் அதில் மிகையில்லை. அவருடைய கதைவசனத்தாலும், நடிகர் திலகத்தின் நடிப்பாலும், கண்ணாம்பாவின் பேச்சாலும் இந்த படம் மிகவும் போற்றப்பட்டது, வரவேற்கப்பட்டது, மிகப்பெரிய வெற்றியடைந்தது. இதே படம் 3 மொழிகளிலும் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றது. இப்படி மனோகராவை பற்றி மேலும் மேலும் கூறிக்கொண்டே போகலாம். அந்த படத்தின் கதையம்சமும் அப்படி, அதன் வெற்றியும் அப்படி. ஆகவே மனோகராவை பற்றி தெரிந்து கொண்டோம். மனோகராவின் படம் நம் அனைவருக்கும் ஒரு தேன் துளியாக இனிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.